மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு 2000 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு உள்ளரங்கில் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருக்கார். உங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்போ தான் தலைவர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி, திருச்சியில் நடந்த மாதிரி, நாமக்கல்லில் நடந்த மாதிரி எப்போ அந்த பெரிய பெரிய மக்கள் சந்திப்பை நடத்துவாங்க? மாவட்டத்தோறும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அந்த பேசுகிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதை எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் முன்னாடி இருந்துச்சுன்னா, உங்களில் சில பேருக்கு தெரியும், நீதிமன்றத்தில் ஏதோ வழக்கு போகுது போல், அந்த வழக்குக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவருமே ரோடு ஷோ பண்ணக்கூடாதுங்கிறது நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது அடிப்படையில் நம்ம பண்ணலை. மேபி நீதிமன்றம் அதுக்கு அந்த எஸ்ஓபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சுற்றுப்பயணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, சூழ்ச்சி விலை இங்கே தான் பின்னப்படுது. நான் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேசுகிறேன். ரொம்ப பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள். ஏன் இதை பொறுமையாக பார்க்க சொல்கிறேன்னா, அதாவது நம்ம தலைவர் இருக்கார்ல, அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடப்படுது, அரசியல் களத்தில் எவ்வளவு பெரிய அழுத்தம் வழங்கப்படுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் தெளிவாளமாக அப்படியே படம் முடித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் இங்கே நான் பண்ண போகிறேன். ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எஸ்ஓபி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நிறைய அடிப்படுது. இந்த எஸ்ஓபியை போட சொன்னதே முதல்ல தாவேக்கா தான். தாவேக்காவோட இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நம்ம பர்மிஷன் கேட்டு போனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பர்மிஷன் கொடுத்தாலும் வேறு சில அரசியல் தலைவர்களுக்கு விதிக்கப்படாத பல கட்டுப்பாடுகள் நம்ம கட்சி தலைவருக்கு விதிக்கப்படும். அப்போ நம்ம கட்சி என்ன பார்த்துச்சு, பொறுமை இழந்தது போதும், நம்ம நீதிமன்றத்தை அணுகுவோம். எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி விதிமுறை. எங்கே எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ எல்லா கட்சிக்கும் ஒரே இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி. இந்த இடத்துல ஒரு கட்சி கொடுத்துட்டு ஒரு கட்சி கொடுக்காத இந்த விளையாட்டு எல்லாம் வேணாம், காமனாக எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நம்ம தான் முதல்ல அணுகணும். எப்போ, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை அணுகணும். நம்பர் 1. நம்பர் 2, கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த எஸ்ஓபி அப்படிங்கிறது மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டுச்சு. நம்ம மட்டும் இருந்த வழக்கில் அதிமுக ஜாயின் பண்ணாங்க. தேசிய மக்கள் சக்தின்னு ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சி ஜாயின் பண்ணாங்க. எல்லாத்தையும் பார்த்த நீதிமன்றம் கரூர் இன்சிடென்ட்டும் அப்போ நடந்ததுனால எஸ்ஓபி கண்டிப்பாக கட்டாயம், இவங்க வைக்கிற கோரிக்கை ரொம்ப கரெக்டு, எஸ்ஓபியை அரசு தரப்பு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. இது 2. 3வது, அரசு தரப்பு எஸ்ஓபியை ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த எஸ்ஓபி அடிப்படையில் இப்போ நமக்கு குடைச்சல் கொடுக்க முடியாது, நம்ம உடனடியாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம், மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிடலாம். ஆளுந்தரப்பு எப்படி இதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கும்? முதல்ல ஒரு டைமிங் கொடுக்குறாங்க எஸ்ஓபி தயாரிக்க. அந்த நேரத்தில் திமுக அரசு எஸ்ஓபியை தயாரிக்கலை. கூடுதலாக எங்களுக்கு ஒரு 10 நாள் வேணுங்க அப்படின்னு சொல்லி கூடுதலாக 10 நாள் கேட்டு நவம்பர் 20 அன்னைக்கு அந்த எஸ்ஓபியை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானப்பா, சப்மிட் பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த எஸ்ஓபி வெறும் ஒரு பக்கம் கிடையாது, 46 பக்கம் இருக்கக்கூடிய எஸ்ஓபி. அந்த எஸ்ஓபி இன்றைக்கி பத்திரிகைகள் அத்தனையிலுமே செய்திகளாக வெளிவந்துருச்சு. அந்த எஸ்ஓபி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மற்ற தலைவர்களால் இந்த விஷயங்கள் அத்தனையும் சார்ட் அவுட் பண்ணி இது அடிப்படையில் தங்களுடைய பிரச்சார பயணம் அத்தனையுமே ஓரளவு கொண்டு வந்துடலாம். ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக அது பொருந்தார். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் கூட்டத்துக்கு 1000 பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்காக என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, ஒருவேளை 1500 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் டெபாசிட் கட்டியிருப்பீங்க. அது கூட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் டெபாசிட் தொகை கட்டினா மட்டும்தான். இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா காசு கட்டுங்க, எதுவும் அசம்பாவிதம்னா அதுலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம், எதுவும் நடக்கலைன்னா அந்த காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் ஒரு இதை பண்ண போகிறீங்க அதை பண்ண போகிறீங்கன்னா கூட்டத்தை பொறுத்தளவு அந்த அமௌண்ட் அப்படியே வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த 1000 பேர் அப்படின்னு சொல்லி நான் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி 1500 பேர் வந்துட்டாங்கன்னா, இந்த 500 பேர் எக்ஸஸாக வந்ததுனால எனக்கு டெபாசிட் தொகை கிடையாது. இது அந்த எஸ்ஓபியில் இருக்குது. 2வது, ஒரு நிகழ்வில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு 50,000 பேருக்கு மேலே இருப்பாங்கன்னா நீங்கள் 30 நாள் முன்னாடியே காவல்துறையிட்ட அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சேலத்தில் இப்போ சமீபத்தோட சுற்றுப்பயணம் தான், அதனால தான் நமக்கு மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த எஸ்ஓபியில் தலைவர் விஜய் அவர்களுக்கு பின்னாடி எந்த வாகனமும் வரக்கூடாது. இந்த எஸ்ஓபி முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சி நிச்சயமாக அந்த எஸ்ஓபி அடிப்படையில் பயண திட்டங்கள் அத்தனையும் வகுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மக்களோட சக்தி நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஆதரவாக இருக்குது. தலைவர் விஜய் அவர்களை ஒரு தடவையாவது பார்க்கணும், அவரை நிச்சயமாக பார்க்கணும், நமக்காண்டி எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற இயல்பில் மக்கள் இருக்கும்போது இந்த எஸ்ஓபி இவங்க ஒரு வடிவமைச்சு, அதாவது இந்த மாதிரி கூட்டங்கிட்டெல்லாம் நடத்துனீங்கன்னா முழுக்க கட்சிக்கு தான் நீங்கள் பண்ணணும், அரசு தரப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடாது, முழுக்க கட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எஸ்ஓபி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்பா அந்த எஸ்ஓபி ரெடி பண்ணும்போதே நம்ம தரப்பில் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இது ரெடியான பிறகு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண பிறகு இதை எடுத்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இந்த எஸ்ஓபியை ஃபார்ம் செய்யும் போது முதல்ல அதிகாரிகள் தரப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஆலோசனை பண்ணுறார். எப்படி பண்ணலாம், என்னென்ன செய்யலாம், என்னென்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணுறாருனா, சரி அதிகாரிகள்கிட்ட பண்ணிட்டாரு, அரசு தரப்பிட்ட பண்ணிட்டாரு, அடுத்து கட்சிகள்கிட்ட பண்ணிவிட்டு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவார் நினச்சோம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய 60 கட்சியும் கூப்பிடுவார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும் பிரச்சாரம் பண்ணுறதில்ல, பதிவு செய்யப்பட்ட கட்சியும் பிரச்சாரம் பண்ணுது. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த எஸ்ஓபி நாங்கள் வகுத்துருக்கோம், உங்களுக்கு ஓகேவா, என்ன சேஞ்ச் பண்ணலாம், என்ன மாற்றுக்கருத்து பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு அரசு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, தாவேக்கா போட்ட வழக்கில் தான் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறோம், ஆனால் தாவேக்காவை கூப்பிடக்கூடாது, தாவேக்கா பதிவு செய்யப்பட்ட கட்சி. அப்போ நீ என்ன பண்ணணும், அரசு தரப்புலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சி மட்டும் வாங்க இந்த மீட்டிங்கில் பேசுவோம். அப்போ தாவேக்காவுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாவேக்கா என்ன பண்ணணும்னா நீதிமன்றத்தில் போய் பேசிக்கிட்டோம். இப்போ நம்ம நீதிமன்றத்தில் பேசணும்னா இன்னும் இந்த ப்ராசஸ் டிலே ஆகும், தலைவரோட சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இன்னும் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அது அடிப்படையில் அதற்காண்டி தான் இந்த எஸ்ஓபி சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் கூட நம்மளை கூப்பிடல. ஏன்னா இதில் நிறையா மாற்றுக்கருத்து இருக்குது அப்படிங்கிறது நேற்று ஹியரிங்கில் நம்ம தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வச்சாங்க. நம்ம கட்சியால் இந்த எஸ்ஓபி அடிப்படையில் பயணத்திட்டங்கள்லாம் நிச்சயமாக வகுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நடைமுறைக்கு இல்லாத பல விஷயங்கள் அந்த எஸ்ஓபியில் இருக்குது. சரி, இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி அந்த எஸ்ஓபி இப்போ ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, நம்மளை வந்து இது பண்ணலை, நம்மளை வந்து இது சேர்த்துக்கவே இல்லை. சிடிஆர் அண்ணா 2 நாள் கழித்து அறிக்கை விட்டுருப்பாங்க. நம்ம இந்த செய்தி வந்தோடனே இது ரொம்ப தப்புங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். ஏன் சிடிஆர் அண்ணா 2 நாள் கழிச்சு அறிக்கை விட்டாங்கன்னா, சிறப்பு அழைப்பாளராக கூட எதுவும் கூப்பிடுவாங்க போல, ஸோ நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு சொல்லி 2 நாள் டைம் எடுத்து இந்த திமுக அரசு பண்ண இந்த ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ளாமல் அவர் அறிக்கை வெளியிட்டார். இப்போ எஸ்ஓபி சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நீதிமன்றத்தில் நம்ம போய் ஒரு வாதத்தை முன்வைக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னங்க, இது 21ஆம் தேதி அன்னைக்கு இயரிங்கில் நடந்தது. சார், எஸ்ஓபி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, எங்களை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கட்சியெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது சார். இப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டேன்னா இந்த எஸ்ஓபியில் அது தப்பு, இது தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது, 60 கட்சி இருக்குது, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. அப்போ நம்ம தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த எஸ்ஓபியில் இவங்க என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க கூட எனக்கு தெரியாது, நாங்கள் தான் எஸ்ஓபி கேட்டு நீதிமன்றம் வந்திருக்கோம், எங்களோட வழக்கு தான் இது, அப்போ எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நகலாவது கொடுக்கணும்ல, எங்களுக்கு ஒரு நகலாவது வழங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் முன் வச்சுருக்காங்க. அப்போ அரசு தரப்பு என்ன சொன்னாங்க, சார் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி அத்தனை பேருக்கும் எஸ்ஓபி நகலாக அனுப்ப தேவையில்லை, ஏன்னா 46 பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வழக்கு கேட்டு இந்த பிரச்சனையை வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்களா 3 கட்சி, ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று தேசிய மக்கள் சக்தி. இந்த 3 கட்சிக்கு இந்த நகலை கொடுங்க. இவங்க 3 பேரும் இந்த நகலை பார்த்துட்டு 27ஆம் தேதி எதுவும் பிரச்சனை இருக்குது, எதுவும் மாற்றுக்கருத்து இருக்குன்னா நீதிமன்றத்தில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி சொல்கிறார். அதற்கு அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, சார் இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய டீட்டெயிலாக நாங்கள் உட்காந்து விவாதிச்சிருக்கோம், எதுவும் பிரச்சனை இருந்துச்சு, எதுவும் இந்த எஸ்ஓபியில் வந்து விதிமுறைகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எதுவும் மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக ஒரு வழக்கு போடுங்க, செப்பரேட்டாக ஒரு வழக்கு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த எஸ்ஓபி அமல்படுத்துகிற வரைக்கும் தமிழகத்தில் ரோடு ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீதிமன்றம் இடைக்காலமாக உத்தரவு போட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் அன்புமணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீதிமன்றம் மறுபடியும் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டுக்கலாம், ஆனால் ரோடு ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீதிமன்ற உத்தரவு. இந்த எஸ்ஓபி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு மாற்றுக்கருத்து இருக்க நம்ம அதுக்கு சண்டை செய்ய இந்த தடை அமல்லே இருக்கும். இதுதான் இந்த அஜெண்டா, இதுதான் இந்த சூழ்ச்சி. இந்த தடவுள்ளே நம்மளை வச்சு நம்ம வந்து சுற்றுப்பயணம் பண்ணாமல், மக்களை சந்திக்காமல், வீட்டுக்குள்ளே நம்மளை முடக்கிறதுக்கு இந்த எஸ்ஓபி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு விளாட்றாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். எஸ்ஓபியில் நம்ம போட்ட வழக்கில் நம்மளை கூப்பிடல, நமக்கு அதில் மாற்றுக்கருத்து இருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் சொல்ல வேண்டியது இருக்குது. நீதிமன்றம் அந்த மாற்றுக்கருத்து அத்தனை 27ஆம் தேதி வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அவங்க எதுவும் மாற்றுக்கருத்து சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக வழக்கு போட சொல்லி தனியாக அந்த வழக்கை விசாரிங்கிறத அரசு தரப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தட்டில் அடுக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுற்றுப்பயணம் பண்ணக்கூடாதுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தாமதப்படுத்துவோம், எஸ்ஓபி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு விளாடுவோம், இதுதான் ட்ராப்பு, இதுக்குள்ளே தான் சிக்கணும், நீங்கள் உங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கும் போது தான் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் 2000 பேரை உள்ளே வச்சு ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காருங்க அந்த மனுஷன். மக்களை சந்திக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்படி திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது, அப்படி கோர்ட்டில் போனாலும் டிலே ஆகுது. இதுக்கு நடுவில் நம்ம எப்படி எல்லா மாவட்டத்துக்கு போகிறோம், எப்படி எல்லா மக்களையும் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான சிந்தனையில், மிக முக்கியமான டென்ஷனில் தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எப்படி விளாட்றாங்க பார்த்தீங்களா? நீங்களாம் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இவ்வளோ யோசிப்பீங்களா? இவன் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமானாக போகிறாங்க, அதுதான் யதார்த்தமானது.
இவங்களெல்லாம் நினச்சாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நிச்சயமாக அந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு தலை வலிக்கணும். ஏன்னா அந்த செய்தி அத்தனையும் நான் மைண்டில் ஏற்றின பிறகு எனக்கு தலை வலிச்சிச்சு. என் தலைவா எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ குடைச்சல், எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கவே இன்னும் கோபம் அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு தலைவர் இதை சமாளிப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல சில வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கே சார்ந்த மிக முக்கியமான பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.